டேய் டேய் வேண்டாடா. டேய் வேண்டாப்பா. வந்துடா. சொன்னா கேளுப்பா. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என்ன செருப்பால அடிப்பியா? விளக்க மத்தால அடிப்பியா? அதுவும் சாணியில முக்கிய அடிப்பியோ? ஹலோ, என்ன இது? எங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பஞ்சாயத்து சொல்லிருச்சு. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க தனியா இருக்கிறப்போ வம்பு இழுத்தீங்க, உங்களை எங்க அண்ணன் சும்மா விடாது. மரியாதையா போயிடுங்க. மாட்டேன்டி. எங்க உன்னொன்னு இப்பவே வர சொல்லு பாப்போம். இதோ பார், அவன் புலினா நான் கரடி, பிச்சு சின்ன பின்னமா ஆக்கிருவேன். வர சொல்ற உங்க அண்ணனை. இந்தாருங்க, வேணா, இது கோயில். உங்களுக்கு சண்டை போடணும்னு இருந்தா எங்க அண்ணன் கிட்ட போங்க, அதுகிட்ட வேணா பேசுங்க. எதுக்கு இப்படி எங்க கிட்ட வந்து வம்பிழுக்கிய? அடிச்சை வாய மூடு. என்ன பேச்சு பேசினி என்ன பார்த்து? உங்கள மாதிரி பிக்காளிகள்லாம் என்ன விளக்கமாத்தால அடிப்பீங்களா? அதுக்கு தாண்டி வந்து நிக்கிற. எங்க உன் தங்கச்சியை விளக்கமாத்தால அடிக்க சொல்லு பாப்போம். அட்ரி அட்ரி, எங்க அடி பாப்போம். டேய் வெங்கடேசா, இப்படி செஞ்ச நீதான் அசிங்கப்பட்டு நிப்ப. நாங்க சண்முக தங்கச்சில உன்ன மாதிரி ஊத்த பயலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். மரியாதையை காப்பாத்திக்கணும்னா இப்படியே போயிரு. அதான் சொல்றேன்ல. எங்க நீ சொன்னதை செஞ்சு காமி பாப்போம். வேணாம் டே, இந்த மனுஷனுக்கு கோட்டை பிடிச்சிருக்கு. நம்ம முதல்ல வீட்டுக்கு போயிடலாம் வா. ஏய், அம்புட்டு சாதாரணமா விட்டுருவனா? விட மாட்டேன்டி. என்னை பத்தி கேவலமா பேசின இந்த வாயை நான் அடப்பேன். காலங்காலத்துக்கு நினைச்சு நினைச்சு கலங்குற மாதிரி உன்னை நான் கலங்கடிப்பேன். என்னடா செய்வ? என்ன சொன்ன? இது கோவில் தானே சொன்ன? இதே கோவில்ல நீங்க சொல்லுங்க. இங்க இருக்க அம்புட்டு பேர் வேண்டாம்டா. சாட்சியா வெங்கடேசா, உங்க வேண்டாம்டா. அக்கா வீசிட்டு போன இந்த தாலிய, உன் கழுத்துல இந்த தாலியை கட்ட போறேன்டி. என்ன பண்ண போற? டேய் வேண்டாம்டா. ஒரு நிமிஷத்துல நான் உனக்கு தாலியை கட்டிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அது உனக்கு தாண்டி அசிங்கம். இந்த நிமிஷம் உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிக்க போறேன். போய் உன் அண்ணன்ட்ட சொல்லு. மறுபடியும் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இதே தாலி அறுத்து வீச சொல்லு. உங்க அக்காவை அசிங்கப்படுத்தி நிக்க வச்சேன். டேய் சொல்றது இப்போ கேளுடா. உன்னையும் அசிங்கப்படுத்தி வேண்டாம்டா. பஞ்சாயத்துல கூனி குறுகி நிக்க வைக்க போறேன். என்னடி செய்வ? வேணாண்டா, வீணா உன்னோட உசுரோட விளையாடாத. எங்க அண்ணன் உன்னை கொன்னே போட்டுரும். போடட்டும்டி, போடட்டும்ங்கிறேன். நான் அந்த ஆளுக்கெல்லாம் பயந்த ஆளு கிடையாது. உன் மானம் போகணும். எந்த வாயால என்ன விளக்கமாத்தால அடிப்பேன் பேசுனியோ அந்த வாயால நீ ஒப்பாரி வச்சு அழணும். எனக்கு அது போதும். எனக்கு உசுறு போனா ஒரு நிமிஷம் நான் செத்துருவேன். ஆனா உன் கழுத்துல நான் தாலி கட்டினா காலங்காலத்துக்கு நீ தினந்தோறும் அதை நினைச்சு நினைச்சு சாவடி. எனக்கு அது போதும். வேணாண்டா, சொன்னா கேளு. இது விளையாட்டு இல்ல. ஏய், எனக்கு இது விளையாட்டு தாண்டி. இன்னையில இருந்து நீ இந்த வெங்கடேசனோட பொண்டாட்டி, அதுவும் 2வது பொண்டாட்டி. யோ, யாரையாவது கெட்டி மேல கொட்ட சொல்லுங்க, இல்ல கோயில்ல மணியாச்சா அடிங்க. சீக்கிரம், டைம் ஆகுதுல. வேண்டாம்டா. யோ, எங்க இப்படி கோயில்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. என்ன தட்டி கேட்க ஆளு நினைச்சிட்டியா? ஒழுங்கா வெளியே ஓடி போயிடு. ஏய், டேய் டேய் யாரு கேட்டா? டேய், சாவடிச்சா? எவனாவது வீரா, குறுக்க வந்தீங்க, நம்ம போயிடலாம். கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன். வெங்கடேசா வேண்டாம்டா. ஏய், எங்கடி போற? அப்படியே கிளம்பி போயிடலான்னு பாக்குறியா? நீ தாண்டி என் பொண்டாட்டி நம்பர் 2. ஏய், ஓடி. ஏய், வெங்கடேசா நில்லுடா. வேண்டாம்டா. வெங்கடேசா உனக்கு வேண்டாம்டா. பண்றடா. சொன்னா கேளுடா. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். வேண்டாம்டா. ஏய் வீரா, இந்த கோயிலை விட்டு நீ எங்கேயுமே வெளியே போக முடியாதுடி. இங்க இருந்து வெளியே போறப்போ நீ என் பொண்டாட்டியே தான் போவ. எங்கடி இருக்க? ஏய் வீரா, ஒழுங்கு மரியாதையா வெளியே வா. பரவாயில்லைங்கய்யா, இந்த டிஎஸ்பி சாரு உங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவாரோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை விட்டுட்டாரு. யோ,
போலீஸ்னாலும் அவரு மனுஷன் தானேயா. ஆமாங்கய்யா. சண்முகம் கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா எடுத்து சொன்னோன்னே அவரும் புரிஞ்சுக்கிட்டாப்ல. அதான் மன்னிச்சு விட்டாரு. ம். என் பொண்டாட்டி 10 நிமிஷம் பொறுக்க மாட்டா, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹலோ, என்னடி கோயிலுக்கு தானே போனேன், அதுக்குள்ள ஃபோன் பண்ணணுமா? மாமா இங்க இங்க கோயில்ல ஏட்டி அழுவுதியா? என்னல ஆச்சு? கோயிலுக்கு அந்த வெங்கடேச படுபாவி வந்திருக்கா மாமா. வீரா கழுத்துல தாலி கட்ட போகுதானே கையில தாலியோட நிக்குதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. ராஸ்கல், அடங்கவே மாட்டால. நான் பக்கத்துல தான் இருக்கேன், தான் வந்துடுறேன். கூப்பிடாதே, ஏரியா. சரிங்க சார். ஏய் வீரா, ஒழுங்கு மரியாதையா வெளியே வா. வீரா, நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் தப்பிக்க முடியாது. மரியாதையா வெளியே வந்துரு. உங்க அக்கா மாதிரி பிரச்சனை பண்ணாத. டேய் வெங்கடேசா, வேண்டாம்டா, தயவு செஞ்சு பிரச்சனையை பெருசு போட்டாத. பேசாம வீட்டுக்கு வா, போயிடலாம். ஏய் வாத்தியாரே, நீ படிச்சவன் தானே, இப்படி கோவில்ல வந்து பிரச்சனை பண்ணலாமா? யோ, ஒழுங்கா போயிடு, இல்ல உன் மண்டைய பொளந்துருவேன் பாத்துக்க. போய் அந்த பக்கம். சொல்ல சொல்ல கேட்காம எப்படி பண்றாரு பாருங்க, இதெல்லாம் அநியாயமா இல்ல? டேய் ஏய், வேண்டாம்டா. வெங்கடேசா, எங்கடி போற? சொல்றது கேளுடா. என்ன விடு. வேண்டாம் வெங்கடேசா. விடு. வெங்கடேசா, விடுன்னு சொல்றேன்ல. டேய் அண்ணா, விடு. ஐயோ, வேண்டாம்டா, விட்டுடுடா. விடுடா. சொல்லுங்க. டேய், விடு. என்னடா இது? விடு. 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 வெங்கடேசா. எசகி. எசகி. எவன் வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாதடி. அவ பண்ணது அநியாயத்தை பாருங்க மாமா. என்ன விடுடா. வெங்கடேசா, வந்துருங்க, போயிடலாம். ஐயோ, ஐயோ, என் புள்ள. ஐயோ, என்னடா இது? நான் தான் வேண்டான்னு இல்ல. டேய், வெங்கடேசா, வந்துடுறா, போயிடலாம். தம்பி, வேண்டாம்ப்பா, தம்பி, வெங்கடேசா. விட்டுரு. கேளுங்க. விட்டுருப்பா, நான் போயிடுறேன்ப்பா. வேண்டாம். கேளுப்பா, ஐயோ. விட்டுரு. யோ, குடிங்க அவனை. வெங்கடேசா. யோ, அந்த விளக்க மாட்டீங்க. ஐயா, ஏதோ ஒரு கோவத்துல கண்ணு காது தெரியாம இப்படி எல்லாம் செஞ்சுட்டான். தயவு செஞ்சு இத பெருசு பண்ணாதீங்க ஐயா. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். அடச்சீ, வாயை மூடுங்க. பெத்த புள்ளைய பொறுக்கியா வளர்த்துட்டு வெக்கமானம் இல்லாம அவனை விடுதலை பண்ண சொல்லி கேக்குறீங்களா? மரியாதையா போயிடுங்க, இல்ல உங்க 2 பேரையும் சேர்த்து உள்ள வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏன் புள்ள தப்பு செஞ்சானா? உங்க அப்பா மட்டும் யோகியமா? அவருக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? எல்லாத்துக்கும் உங்க அப்பா தான் காரணம். இவனை பஞ்சாயத்துல வச்சு பிரச்சனை பண்ண சொன்னதே உங்க அப்பா தான். அது தெரியுமா உங்களுக்கு? நாங்க இவன் கிட்ட கெஞ்சு கதறி எப்படியாவது அவன் மனச மாத்தி பழச மறந்து தாலி அறுத்து பிரிஞ்சிடலான்னு சொல்லி சம்மதம் வாங்கியிருப்போம். ஆனா இடையில புகுந்து நீ பிரச்சனை பண்ணதுல இருந்து இவனை சீண்டி விட்டதே உன் அப்பந்தான். எங்களை உள்ள தள்ளுவீங்களா? தைரியம் இருந்தா போய் உன் அப்பனை பிடிச்சு உள்ள போடு. பேச வந்துட்டீங்க, பேச. வாயா, வாயா. வாயா. வெங்கடேசா, வெங்கடேசா. வெங்கடேசா. டேய். கிளை பாண்டி, எசக்கி, வாலே, வா வா. வாங்க வாங்க வாங்க.
நீங்க இப்படி ஜோடியா வரத பார்க்க எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கேட்டி வீரா, ஒரு இட்டு உள்ள வா. 2 பேரையும் நிக்க வச்சு ஆரத்தி சுத்திடுவோம். வா. மா, என்ன எதுக்கு இப்ப எதுக்கு படபடன்னு கண்டதை பேசிக்கிட்டு இருக்க? கிளை கோட்டிக்காரா, என் மருமவ உண்டான பிறகு பொண்ணி இவளையும் அழிச்சு வயிறார ஆக்கி போடணும்னு எம்பிட்டு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா? இன்னைக்கு என்னடானா 2 பேரும் தானா வந்திருக்கீங்க. முறைப்படி எல்லாம் செய்ய வேணாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நாங்க ஒண்ணும் இங்க உறவு கொண்டாட வரல. ஒரு பிரச்சனையா பைசல் பண்ணதான் வந்திருக்கோம். பிரச்சனையா? என்னல சொல்லுத? முதல்ல நீ உள்ள வா. அதெல்லாம் தேவையில்ல. எங்க உன் வீட்டுக்காரரு? அந்தால கூப்பிடு. நான் பேச வேண்டியது அவர்கிட்ட தான். போச்சுடா, மறுபடியும் ஏதாவது உரண்டி இழுத்துட்டு வந்துட்டாரா? என்னல என்னாச்சு? முதல்ல உள்ள வர மாட்டியா நீ? வீட்டுக்கார கூப்பிடுன்னு சொல்றோம்ல. கிளை, அவங்க அக்கா மருதையில இருந்து ரயில்ல வருதுல்ல, போய் கூட்டிட்டு வர போயிருக்காவ. இப்ப வந்துருவாரு. நீ உள்ள வர மாட்டியா? என்னங்க, நம்ம என்ன பகையாளி வீட்டுக்கா வந்திருக்கோம்? அத்தை வீடு. உள்ள வாங்க, நம்ம அத்தைக்கு விளக்கமா சொல்லுவோம். கிளை வால வா. வாங்க. வாங்க வாங்க. நான் சொன்னேன்னு வர சொல்லு. கிளை முத்துப்பாண்டி, ஆர்த்தி தான் எடுக்க விடல. வாழை சாமியாவது கும்பிடுங்க. வாங்க வாங்க, வந்து சோடியா நில்லுங்க, விளக்கேத்துவோம். மா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இப்ப என்னத்துக்கு நேரம் காலம் புரியாம உசுர வாங்கிட்டு இருக்க? கேட்டி, என்னடி இது? சாமி கும்பிட சொன்னது ஒரு குத்தமா? என்னத்துக்கு இவன் இப்படி எரிஞ்சு விழுவுதான்? அத்தை, அவர் பெரிய கோவத்துல இருக்காரு. இப்ப என்னத்துக்கு அவரை வம்பிழுக்க? சாமி தானே, நாங்க 2 பேரும் கோவிலே கும்பிட்டுட்டோம். நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? மா, எப்பதாமா வருவாரு உன் வீட்டுக்காரரு? கிளை வந்துருவாருல, என்னதான் பிரச்சனை அதை சொல்ல மாட்டியா? கடுப்பா வருதுமா. ஆமா, குடும்பத்தை போட்டு என்னத்துக்குமா அவர் இப்படி பாடாப்படுத்துறாரு? வில்லத்தனம் அவருக்கு ரத்தத்திலேயே இருக்கு. இதுக்கு காரணம் வேற வேணுமா? அதுக்கு இப்படியா இருப்பாவ? இல்ல ரசிகி, நடந்த சொல்லல. ஆமாத்த, நல்லபடியா பஞ்சாயத்து முடிஞ்சு அக்கா தாலியை கழட்டி ஊர் முன்னாடி அந்த வெங்கடேச மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். சரி, சாமி கும்பிட்டுட்டு வருவோன்னு நானும் வீராவும் கோவிலுக்கு போனோம். சரியான நேரத்துல மாமா மட்டும் வரலன்னா என்னோட வயிறு இரும்பு கம்பியில மோதி என்னமாவது ஆயிருக்கும் அத்தை. ஐயோ, நாசமா போறவன் இப்படி எல்லாம் செஞ்சானா? அக்காவை பழி வாங்க கோவில்ல வச்சு எனக்கு தாலி கட்டுவானா? தைரியம் இருந்தா அந்த தாலிய பஞ்சாயத்துல வச்சு அறுத்து கொடுக்க சொல்லு உங்க அண்ணன். எனக்கு தாலி கட்ட பார்த்த அவன் கையில பாம்பு புடுங்க, பேதியில போவான். சும்மா வலை விட்டு அவனை வேண்டிய அளவுக்கு நல்லா ஓச்சுதாமா அவனை அரெஸ்ட் பண்ண. ஆனா அவனோட அம்மா சொல்லுதான், என் மகனை தூண்டி விட்டு பஞ்சாயத்துல ரகலை பண்ண சொன்னதே உங்க அப்பன் தான் சொல்லுதான். அவரை விட்டுட்டு என்னத்துக்குள்ள என் பையனை அரெஸ்ட் பண்றேன்னு கேக்குதான். நிச்சயமா உண்மையாதாம்ல இருக்கும். உங்க அப்பா இதெல்லாம் செய்யக்கூடியவர் தான். இந்தாருல நீ விடாதல அவரை. விட மாட்டேம்மா, நிச்சயமா விட மாட்டேன். வரட்டும், இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். நல்லா கேளுல. கேட்டியா சகி? வீரா, 2 பேருக்கும் காப்பி கொண்டு வருவா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. என்னத்துக்கு இதெல்லாம்? முதல்ல மாமா வரட்டும், பொறவு இதெல்லாம் பார்த்துப்போம். எனக்கு மருதையில வேலை சட்டுன்னு முடிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்க, நானும் வந்து பஞ்சாயத்துல நின்னு வேடிக்கை பார்த்திருப்பேனே. அந்த பாத்தி போய் ஆளுதான் ஓங்கு தாங்கள வளர்ந்துருக்கானே தவிர அவன் சொத்த பையில இருக்கான். அவன் கத்திய கையில கொடுத்து குத்துலன்னு சொல்லுதா டக்குன்னு புரிஞ்சு கூட துப்பில்லாம இருக்கான். சமூகத்தோட காலை கட்டிப்படாம விட்டுப்பிட்டீங்களேயா, அதான் சமூக வாத்திய காலால எட்டி உதச்சிட்டான். அதையும் செஞ்சுட்டா குத்துறதுக்கு அவன் எதுக்கு இல்ல? ஒரு பச்சை பிள்ளை கையில கத்தியை கொடுத்தா குத்திட்டு போயிருக்குமே. அத வாத்தி போய் ஒரு விளங்காதவன், நீ ஒரு விளங்காதவன். அக்கா உள்ளார வாக்கா. இல்லே உள்ளார கம்முன்னு இருக்கணும், இதெல்லாம் பேசக்கூடாது. இங்கெல்லாம் இதுக்கு இலே முத்துப்பாண்டி. இலே நான் பெத்த மவனே முத்துப்பாண்டி வந்துட்டியா? நிச்சயம் ஒரு நாள் நீயா திரும்பி வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும்.
ஓஹோ, இந்த பக்கவாத்தியத்தையும் கூடவே கூட்டிட்டு வந்துட்டியா? சரி, நல்லது, எப்படியோ வந்து சேர்ந்தியே, அது போதும். ஏட்டி பாக்யம், ஏட்டி வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி ஏதாவது கொடுத்தியா? பா போதும் நிறுத்துறியா? யாருக்கா இப்ப நடிச்சு கொடுத்தியா? இல்லே, என்னலே பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. நேரடியாவே நான் விஷயத்துக்கு வரேன். அந்த வெங்கடேசன் கிட்ட என்னத்த சொன்ன நீ? எந்த வெங்கடேஷ்? நான் என்ன சொன்னேன்? நானும் திருப்பதி வெங்கடேசனை தான் எப்பயுமே வேண்டிக்குவேன். என்னக்கா நீ அப்படிதானே? அந்த வாத்திப்பய வெங்கடேசன் கிட்ட என்னத்த சொன்னேன்னு கேட்டேன். யாரு? அந்த ஒட்டட குச்சி ரத்னா இருக்காள, அவ புருஷன் அந்த வாத்தியாரு வெங்கடேசன். ஏன் அப்படி சொல்ல வேண்டியது தானே? என்னமோ மொட்டையா வெங்கடேசன் சொன்னா யாருக்கு என்ன விவரம் தெரியும்? அவன் ஒன்னும் எங்க அக்காவுக்கு புருஷன் கிடையாது. தாலியா அறுத்து கொடுத்து அவனையும் அத்து விட்டாச்சு. ஏன் பாப்பா, தாலியா அத்து கொடுத்தா என்ன? என்னைக்கு இருந்தாலும் ஊரு நம்ம ரத்னாவை வெங்கடேசன் பொண்டாட்டின்னு தானே சொல்லும். சனியா, நான் முன்ன மாதிரி இருக்க மாட்டேன். இந்த மாதிரி இலக்காரம் எகத்தாளம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வையி, பல்ல உடைக்க மாட்டேன். நாக்க அறுத்துருவேன் பாத்துக்க. ஏலே, அதுக்கு கூட உனக்கு என்னலே ஓரியாட்டம்? நீ கேட்க வேண்டிய ஆளுகிட்ட கேட்க வேண்டியது தானே? சரியில்ல, கேளுல. அப்பாட்ட என்ன கேட்கணுமோ கேளு, அப்பா பதில் சொல்லுதே. ஏன்பா, என்னத்துக்கு நீ இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிற? சம்முவன் குடும்பத்தை கெடுத்து உனக்கு என்னதான் ஆக போகுது? இல்ல, அந்த குடும்பத்தை கெடுக்க நான் எதுக்குல? அவனும் அவங்க அப்பனும் பத்தாதா? என்னக்கா, என்ன நான் சொல்லுது? ஆமால, நூத்துல ஒரு வார்த்தை பளிச்சுன்னு சொல்லிட்டல. இதோ இந்த முத்து பாண்டியம், அது அங்க நிக்கிறாள ஆளாக்கு. இவங்க ரெண்டு பேரையும் தவிர அந்த வீட்டுல வேற யாருல ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கா? அத்த, நீ வாய மூடு. இது எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை. இதுல நீ தலையிடாத, நல்லா இருக்காது பாத்துக்க. ஐயோ அக்கா, சரி சரி சரி. இல்ல, நீ விஷயத்தை சொல்லல. எங்க அக்கா வாய மூடுதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு பெரிய மனுஷன் செய்யற காரியமா இதெல்லாம்? எதுக்காக அந்த வெங்கடேசன் கிட்ட தப்பு தப்பா சொல்லி பஞ்சாயத்துல பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? வெளியே தெரிஞ்ச அசிங்கம் இல்லையா உனக்கு? ஏன்பா புத்தி இப்படி போகுது? எது எது நானா? நான் பிரச்சனை பண்ண சொன்னேனா? என்னல, என்ன பேசுது நீயே? இல்லே, என் மேல மட்டும் எவன் அபாண்டமா பழிய போட்டான அவன் நாக்கு அழுகி போயிடும் பாத்துக்க. எவனோ வேலையத்தவன் சொல்றதை வச்சுக்கிட்டு எங்கிட்ட என்னமோ கண்டபடி பேசிக்கிட்டு இருக்க நீ. எங்க சும்மா நடிக்காதீங்க. பஞ்சாயத்துல வச்சு அவனுக்கு சப்போட்டா பேசின ஒரே ஆளு நீங்க தான். ஊரே அந்த வாத்திய காரி துப்புச்சு. ஆனா அவனுக்கு நீங்க மட்டும்தான் வக்காலத்து வாங்கினீங்க. இவன் தான் ஏதோ முட்டா பைய மாதிரி பேசுறனா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஏன்ட்ட வரியா நீ? சின்னையா, நம்மையே எதுக்கு அந்த வாத்திக்கு சொல்லி கொடுக்கணும்? இத போய் நம்பிட்டு இங்க வந்து நிக்கல. இல்ல சனியா, வாய மூடுன்னு சொன்ன. எங்க அப்பனை பத்தி நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எப்பா, மறுபடியும் இப்படி கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் தான் சொன்னேன்னு உனக்கு ஆறுல சொல்லுது. ஆறு சொன்னா என்ன? இதுவே இது எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு தெரியும்ல. என்னத்த கிளிப்பா ஒன்னொன்னே? இல்லை பாண்டி, கண்ட கழுதையெல்லாம் என் வீட்டுக்கு வந்து கண்ட வார்த்தையை பேசி கேட்க எனக்கு என்ன தலையெழுத்தா? எதுக்கு இப்போதைக்கு என் வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணுனா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு பேசுனா நான் சும்மா விட்டுறேன்னு நினைக்கிறியா? இப்ப என்னத்துக்கு நீ அந்த வாத்திக்கு கண்டதையும் சொல்லி கொடுத்து இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை கெடுக்க பாக்குத? உனக்கே கேவலமா இல்லையாப்பா? அடச்சே, வாய முடியல. இன்னும் கண்டதையும் சொல்லி கொடுக்க யாரு? நானா? எவளே உனக்கு சொன்னது? நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு நிரூபிக்காம கண்டபடி பேசக்கூடாது என்று தெரிஞ்சுக்க. நிரூபிச்சுட்டா? இலே, முதல்ல நிரூபிலே புறவு பேசிக்கிடுவோம். சும்மா ஊர்க்காரவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க வந்து வாந்தி எடுக்காத. அப்ப நீ ஒப்புக்க மாட்ட. ஏய், செஞ்சிருந்தாலே நான் ஒப்புக்கிறதுக்கு. அப்படித்தானே? தைரிய இப்போ வாங்கய்யா. சரிங்க சார். இப்ப யாரை இங்க வர சொல்ற? உன் தம்பி தான் நிரூபிக்க சொன்னார்ல, அதான் ஆதாரத்தோட நிரூபிக்க ஆளுங்களை வர சொல்லி இருக்கேன்.
இப்போ உன் தம்பியோட மானம் டாரா கிழிஞ்சு தொங்க போகுது பாரு. இல்லே வேண்டாம், சும்மா ஓவரா பேசாதல. இங்க ஆளை வர சொல்லு. வந்துட்டோம் சர்வால். வந்துட்டா. ஏலே எதுக்காக இவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளார வர சொல்லிருக்க? பின்ன வேற எப்படி நிரூபிக்க? இல்ல வாத்தி, என்கிட்ட சொன்னதை அப்படியே சொல்லல. இல்ல மறுபடியும் முதல்ல இருந்து அடி வாங்குவேன். வாத்தியார் சர்வால், அதான் அம்பலப்பட்டாச்சே, இப்ப சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க சர்வால். இவர்கிட்ட பஞ்சாயத்துல எனக்கு சப்போர்ட்டா வந்து நிக்க தான் சொன்னேன். இவர் தான் எனக்கு சாதகமா முடியிற மாதிரி தெரிஞ்ச ரவுடிகளை வச்சு தகராறு பண்ணி களைச்சு விட்டுருன்னு எனக்கு ஐடியா கொடுத்தாரு. இவர் சொல்லிதான் அந்த ரவுடிகள் நான் ஏற்பாடு பண்ணேன். ஏமா இந்த பொறுக்கிய பெத்தவங்களே, நீங்க ஏன் வாய மூடிட்டு இருக்கீங்க? நீங்களே ஏதாவது பேசுங்க. போனது போகட்டும், இனிமே எதுவுமே வேண்டான்னு இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்தா போதும் தான் நான் தலையா அடிச்சுக்கிட்டேன். ஆனா இவன் கேட்கல. இந்த பெரிய மனுஷன் பேச்ச கேட்டு இப்ப மறுபடியும் வாங்கிட்டு நிக்கிறான். இனிமே இவனுக்கு பெயில் கூட கிடைக்காதுன்னு வக்கீல் ஐயா சொல்லிட்டாரு. என்ன என்ன பேச்சு பேசுதீங்க? என்ன குடும்பமா வந்து இங்க நாடகம் போடுதீங்களா? ஐயா, பஞ்சாயத்துல வச்சு ரத்னா கைய புடிச்சு இழுத்து கலாட்டா பண்ண சொன்னதே நீங்க தானே?